விஜய் டிவில ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள்லயே பிக் பாஸுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த ஷோ நடக்கிற ஒரு 3 மாசத்துக்கு மத்த சேனலோட டிஆர்பி எல்லாமே குறைஞ்சுதான் இருக்கும். அதுல நடக்கிற ஒவ்வொரு நாள் நிகழ்வோட கருத்துக்கள் அடுத்த நாள் சோசியல் மீடியால அனல் பறந்துகிட்டு இருக்கும். மேலும் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ற கமலஹாசனுக்காகவே எல்லாருமே பாப்பாங்க. ஆனா கடந்த சீசன்ல தான் அது அப்படியே உல்டாவாகிருச்சு. அது ஏன்னா கமல் கடந்த சீசன்ல பாரபட்சமாக நடந்துகிட்டதுதான் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக்கா போயிருச்சு. குறிப்பா பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டு தான். ஆனா எப்படியோ கடந்த சீசன் கம்ப்ளீட் ஆகி இப்ப 8வது சீசனுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கான ஆடிஷனை சத்தம் இல்லாம விஜய் டிவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வெளியா இருக்குங்க. குறிப்பா இதுல வர கண்டஸ்டன்ஸ் எப்பவுமே ஒண்ணு பட வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க, இல்லைன்னா சர்ச்சைகளாலே பிரபலமாயிருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா பிரபலமாகி சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸ் தான் இந்த ஷோக்கு எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ இப்ப தேடி ஆடிஷன் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில விஜய் டிவிலே உள்ள வேற நிகழ்ச்சிகள்ல உள்ள ஆட்களையும் இந்த ஷோல கண்டஸ்டன்ஸா எடுப்பாங்க. அந்த வகையில மாக்காப்பா ஆனந்த் இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததா சோசியல் மீடியா ட்ரெண்டிங்ல இருக்கிற டிடிஎஃப் வாசனும் இர்ஃபானும் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்க. அதே போல குக் வித் கோமாளில துருதுருன்னு இருக்கிற ஷாலின் ஜோயா இவங்களும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓவியா மாதிரி இவங்களோட பேச்சுகளும் ரசிகர்களுக்கு மத்தியில ரசிக்கப்பட்டு வருதுங்க. அதனாலேயே சேனல் இவங்களை இறக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்றதுனால போன சீசன்ல மணி ரவீனா மாதிரி இந்த சீசன்ல இவங்க இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டு வருதுங்க. மேலும் நடனத்தின் மூலம் பிரபலமானவங்களும் இதுல கலந்துக்க இருக்கிறாங்க. இது தவிர ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவிடமும் பேச்சுவார்த்தை நடந்து வருதுங்க. ஆனா இது வெறும் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் இன்னும் வரல. இது குறித்து சேனல் சார்பா உறுதியான தகவல்கள் வெளியே வரும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. பிக் பாஸ் பார்த்ததுலயே உங்களுக்கு எது விருப்பமான சீசன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.